இந்த எபிசோடில் நாம இயக்குனர் அருண் அனிருத்தன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற அதிரடி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தனது அண்ணன் படித்த அதே காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் படிப்பு சேரும் பசில் ஜோசப் அங்கே பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு துயர சம்பவத்தின் நினைவுகளை எதிர்கொள்கிறார். அந்த கல்லூரியில் நடந்த கலை விழா தள்ளுமுள்ளுவில் அவரது அண்ணன் காதலியான தர்ஷன ராஜேந்திரன் உட்பட 3 மாணவிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த கல்லூரியில் எந்த கலை நிகழ்ச்சியும் நடத்தப்படாமல் இருக்குது. அண்ணன் ஆசையும் நினைவையும் மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், மேலும் தனது சக மாணவியான ரியா ஷிபுவின் முன்னால் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற முயற்சியிலும் பல ஆண்டுகளாக நின்று போன கல்லூரி கலை விழாவை மீண்டும் நடத்த முடிவு செய்கிறார் பசில் ஜோசப். கடும் முயற்சிக்கு பிறகு நிர்வாகத்தின் அனுமதியும் பெற்று சிறப்பு விருந்தினராக வினித் ஸ்ரீனிவாசனை அழைக்க திட்டமிடுறாரு. அதே நேரத்தில் ஒரு காலத்தில் அந்த பகுதியை அதிர வைத்த ரவுடியான டோவினோ தாமஸ் தற்போது தனது வாழ்க்கையை மாற்றி பாடகராக வேண்டும் என்ற கனவுடன் வாழ்கிறார். தனது அம்மா கற்றுக் கொடுத்த பாடலை பெரிய மேடையில் பாட வேண்டும் என்பதற்காக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளிலும் ஈடுபடுறார். இந்த சூழலில் பசில் ஜோசப் மற்றும் அவரது நண்பர்கள் குழுவுக்கும் டோவினோ தாமஸ் தரப்புக்கும் எதிர்பாராத மோதல் உருவாகுது. இறுதியில் கல்லூரி கலை விழா நடந்ததா, டோவினோ தாமஸின் இசை நிகழ்ச்சி வெற்றி பெற்றதா, இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. படத்தின் நாயகர் நடித்துள்ள பசில் ஜோசப் வழக்கம் போல மிகவும் இயல்பான நடிப்பை வழங்கியிருக்காரு. வெளியில சாதாரண மாணவனாக தோன்றினாலும் உள்ளுக்குள் தனது இலக்கை அடைய போராடும் இளைஞன் உணர்வுகளை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கார். குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சிகள் அவர் காட்டும் அவசரமும் வினித் ஸ்ரீனிவாசனை மேடைக்கு கொண்டு வர முயற்சிக்கும் தருணங்களும் ரசிகர்களை ஈர்க்குது. படத்தின் மிகப்பெரிய பலம் டோவினோ தாமஸ். ஆரம்பத்தில் அமைதியான பாடகராக தோன்றும் அவரது கதாபாத்திரம் முன்னால் ரவுடி என்ற உண்மை வெளிப்படும் தருணத்தில் மாசா மாறுது. அதன் பிறகு அவர் காட்டும் உடல் மொழி, நகைச்சுவை, வசன உச்சரிப்பு அனைத்தும் திரையை முழுவதும் ஆக்கிரமிக்குது. இவர்கள் இருவருக்கும் நடுவில் சிக்கிக்குள்ளும் வினித் ஸ்ரீனிவாசன் பல இடங்களில் கலகலப்பை கூட்டுறாரு. குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சியில் டோவினோ தாமஸை சமாளிக்க அவர் பயன்படுத்தும் யுக்தி ரசிகர்களிடம் கைத்தட்டல் பெறுது. ரியா ஷிபுவுக்கு பெரிய அளவில் காட்சிகள் இல்லை என்றாலும் கதாநாயகனுக்கு ஊக்கமளிக்கும் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. தர்ஷனா ராஜேந்திரன் குறுகிய நேரமே வந்தாலும் மனதில் நிற்கிறாங்க. பசிலின் அண்ணனாக வரும் விஷ்ணு அகஸ்தியா எமோஷன் காட்சிகளில் கவனம் வைக்கிறார். மின்னல் முரளி படத்தில் பணியாற்றிய அருண் அனிருத்தன் இந்த படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாயிருக்கார். முதல் படம் என்றாலும் கல்லூரி விழாவையும் முன்னாள் ரவுடின் இசை கனவையும் இணைத்து வித்தியாசமான திரைக்கதையை உருவாக்கியிருப்பது பாராட்டுக்குரியது. முதல் பாதியில் சில வழக்கமான கல்லூரி காட்சிகள் இருந்தாலும் இடைவேளைக்கு பிறகு படம் எடுக்கும் வேகம் அதனை மறக்க வைக்குது. சாமுவேல் என்றின் ஒளிப்பதிவு கல்லூரி கொண்டாட்டங்களை அழகா பதிவு செய்திருக்கு. விஷ்ணு விஜயின் இசையும் இளைஞர்களை கவரும் வகையில் அமைந்திருக்குன்னு சொல்லலாம்.